அடுத்த 48 மணி நேரத்தில் புயல் உருவாகிறது என்ற அண்மை செய்தியானது தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 48 மணி நேரத்தில் புயல் உருவாகும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் வங்கக்கடலில் புயல் உருவாகிறது என்று வானிலை மையமானது அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அடுத்த 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் புயலாக மாறக்கூடும் என்று வானிலை மையமானது அறிவிப்பினை வெளியிட்டிருக்கும் அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் அது புயலாக வலுப்பெறும் என்றும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் இது வீழ்ச்சியடையும் என்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் நாளை தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்றும் வானிலை மையமானது தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து மேலும் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் இணைகிறார். வணக்கம் சார். தற்பொழுது அடுத்த 48 மணி நேரத்தில் புயல் உருவாகும் என்று வானிலை மையமானது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். அதாவது இந்திய வானிலைத்துறை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில இருக்கக்கூடிய அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி இன்னைக்கு மாறி அடுத்த 48 மணி நேரத்துல புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம், இன்னொரு புறம் குமரிக்கடல் அருகே இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா நாளை மாறக்கூடும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 சலனங்கள் இருக்கக்கூடிய நிலை நம்ம பார்க்கலாம் அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு. இந்த 2 சலனங்களும் எப்படி நகர்வதை பொறுத்து நம்ம இந்த புயலின் பாதையும் நமக்கு ஓரளவுக்கு அடுத்த ஓரிரு நாட்கள்ல தெரியும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த்.